இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயானக ரசான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சோட்டானிக்கர் அம்மன்லாம் இருக்கிறது. அது மாதிரி இது ஒரு தாந்திரிக் காடஸ். காடஸோட பேர் வந்து ஜுவாலாமுகி. ஃபெமினின் கேரக்டர் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுனால நான் என்ன பண்ணிருக்கேன், பேங்கிள்ஸ், அப்புறம் அந்த புல்லக்கு போட்டு அதெல்லாம் அதெல்லாம் கூட. இப்போ வந்து யூஸ்வலா வந்து என்ன அப்படின்னா பயம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ஒரு குழப்பம், ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான சிந்தனை இல்லை, அது வந்து நம்ம கான்ஃபிடென்டா இல்லை அப்படின்னு அந்த பயம் வரும். ஸோ அந்த பயத்தை தான் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த லைன்ஸ் வந்து பின்னாடி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். இந்த காடஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஈவில வந்து செக் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஈவில வந்து நான் பண்ணியிருக்கேன். இதுல என்னன்னா அம்மனுடைய சக்தி பிடங்கள் இருக்கு. அதுல இந்த சக்தி பிடம் வந்து அம்மனுடைய நாக்கு விடுதலும். ஸோ அங்க வந்து ஐடியல் இருக்காது, ஜுவாலையை தான் வந்து கும்பிடுவாங்க வச்சு, வெறும் ஜுவாலை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த நாக்கையே வந்து அந்த ஃபிளேம் நாக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஈவில சட் பண்றாங்க அப்படிங்கறதுனால அந்த வாய் மாதிரி காமிச்சு இந்த ஈவில வந்து சட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் தென் என்ன அப்படின்னா இவங்க அந்த நெகட்டிவிட்டியை எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நெகட்டிவ் சிம்பிள்ஸ்ல காமிச்சு இதுக்குள்ள வந்து அப்படியே மாட்டிக்கிற மாதிரி. ஸோ இந்த காடஸ் வந்து பயானகா, நமக்கு ஒரு பயமோ குழப்பமோ வரும் பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு தாந்திரிக் காடஸ் ஃபார்ம் எடுத்து அவங்க அதெல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. பிளஸ் இது ஆடியன்ஸுக்கும் நமக்கு வந்து கன்வே ஆகும்போது இது என்ன போட்டிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத வந்து ஜஸ்ட் நின்று பார்ப்பாங்க. பார்த்துட்டு இப்போ எதுக்கு பேங்கிள் போட்டிருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது என்ன ஃபார்ம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இது வந்து சிமெட்ரிக்கலா நான் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு சிமெட்ரிக்கல் காம்போசிஷன், இது வந்து ஒரு அசிமெட்ரிக்கல் காம்போசிஷன். இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு சிமெட்ரிக்கல் காம்போசிஷன், ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஆர்ட்ல, இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இதுதான் நான் பண்ணியிருக்கேன். அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஷேடோஸ் எல்லாமே நான் வந்து அந்த டார்க் கலர்ல ஒரு மாதிரி அழுக்கு அந்த கலர்ல கொடுத்துருக்கேன். இவங்களோட அந்த வைப்ரன்ட் ஸ்ட்ரோக்குக்காக நாக்கு பிளஸ் ஃபயர் அந்த மாதிரி காட்டுறதுக்காக இந்த ஆரஞ்சு ரெட் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதுவும் என்னுடைய அவார்ட் வின்னிங் பெயிண்டிங். நான் என்னுடைய இதுவும் 1 வீக் தான் இருக்கு. அதாவது கான்செப்ட் கிரியேட் பண்ண எனக்கு டைம் ஆகும். நம்ம படிச்சு இது வந்து நான் ஜஸ்ட் படிச்சேன். இந்த ஆர்டிகல் வந்து இதை நான் போய் பார்த்தது இல்லை கோவில்ல, ஜஸ்ட் படிச்சேன். ஒரு இதுல படிச்சு அதுக்கப்புறம் அதை உள்ள கான்செப்டை எடுத்துட்டு இது எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி பண்ண பெயிண்டிங் தான் இது. ஸோ என்னுடைய இப்போ ரசால ஃபுல்லா நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். 9 ரசாஸ்ல எமோஷன்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் 7 ரசாஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 ரசா வந்து பெயிண்டிங் இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டேன்னா ஒரு ஃபுல் செட் ஆஃப் ரசா சீரீஸ் வந்து ஐ கேன் கிரியேட். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் சிம்போலிசம், நம்மளோட இந்தியன் ஆர்ட் எல்லாமே சிம்போலிசம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல சிவன் இல்லைன்னா கூட அந்த ருத்ராட்சமோ இல்லை அந்த பட்டையோ லிங்கமோ இருந்தா சிவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்.